Shri Ram Jai Jai Ram. 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 Jai Shri Ram. श्रोता विनवी वक्तयासी सत्संगाची महिमा कैसी मोक्षलाभे किता दिवसी हे मज निरोपावे धरिता साधूची संगती किता दवसा होते मुक्ती हा निश्चय कृपा मूर्ती मज दीनास करावा मुक्ती लाभे तक्षणी विश्वासता निरूपणी दुश्चितपणे हानी होतसे सुचितपणे दुश्चित मन होते अकस्मात त्यास करावे निवांत कोणे परी मनाच्या तोडून ओढी श्रवणी बैसावे आवडी सावधपणे घडीने घडी काळ सार्थक करावा अर्थप्रमेय ग्रंथांतरी शोधून घ्यावे अभ्यांतरी दुश्चितपणे आले तरी पुन्हा श्रवण करावे अर्थांतर पाहिल्या वीण उगेची करी जो श्रवण तो हा श्रोता नव्हे पाषाण मनुष्य वेशे येथे श्रोते मानितील शीण आम्हास केले पाषाण तरी पाषाणाचे लक्षण सावध ऐका वांकुडा तिकडा फोडिला पाषाण गढून नीट केला दुसरे वेळेसी पाहिला तरी तो तैसाची असे टाकीने खपली फोडिली ते मागुती नाही जडली मनुष्याची कुबुद्धी झाडिली तरी ते पुन्हा लागे सांगता अवगुण गेला पुन्हा मागुता जडला या कारणे माहां भला पाषाण गोटा ज्याच्या अवगुण झडेना तो पाषाणाहून उना पाषाण आगळा जाणा कोटी गुणे कैसा पाषाण त्याचेही ऐका लक्षण श्रोती करावे श्रवण सावध होऊनी जय श्रीराम. ஸ்ரீ சமர்த்த ராமதாசர் அருளி செய்த தாஸ்போத கிரந்தத்துல 8வது தசகத்துல 6வது சமாகம் துஷ்சீத நிரூபணம் அப்படிங்கிறது இன்னைக்கு ஆரம்பம். ஸ்ரோதா வினவி வக்தயாசி சத்சங்காச்சி மகிமா கைசி மோக்ஷலாபே கிதா திவசி ஹே மஜ நிரோபாவே. ஒரு குரு கிட்ட சிஷ்யன் ஹிருதயத்தை திறந்து பழகணும். குரு கிட்ட மரியாதை இருக்கணுமே தவிர தேவையில்லாத பயம் இருக்கக்கூடாது. மரியாதையினால வரக்கூடிய பயம் சரியானதுதான். ஆனா தேவையில்லாம அவரை கரண்டு அரண்டுக்கிற மாதிரி ஒரு சிஷ்யன் இருக்கக்கூடாது. அப்படி ஒரு சிஷ்யன் அரண்டு போகிற மாதிரி குருவும் நடந்துக்க கூடாது. எப்படி தன் தாயார் தகப்பனார் கிட்ட ஒரு குழந்தை பயப்படாமல் இருப்பானோ அது மாதிரி ஒரு சிஷ்யன் தன்கிட்ட பயப்படாம இருக்கிற மாதிரி குரு நடந்துக்கணும். சிலப்போ ஒரு குழந்தை ஒரு கேள்வியை தாய் தகப்பனார்ட்ட கேட்டானால் திட்டு விழும்னு கூட அந்த குழந்தைக்கு தெரியும். திட்டு விழும், அடியே விழும். திட்டுன்னா அடியே விழும். ஆனா அடி விழுந்தா கூட அந்த விஷயத்தை தாயார் தகப்பனார்ட்ட சொல்லிக்காம இருக்க முடியாது. ஏதோ ஒரு சொப்பு வாங்கிட்டு தன் கையில உடஞ்சு கொடுத்துன்னு வச்சுப்போம். ஒரு விலை உயர்ந்த பொருள் தொலைஞ்சு போயிடுத்துன்னு வச்சுப்போம். இல்லை எக்ஸாம்ல சரியா மார்க் வாங்கலன்னு வச்சுப்போம். எப்படி இருந்தாலுமே திட்டு விழும், அடி விழும் நிச்சயம். அதுக்காக அந்த குழந்தை தன் தாயார் தகப்பனாட்ட சொல்லாமலா இருக்கும். சொல்லும், அடி திட்டியும் வாங்கும்.
அந்த செலிகை உண்டே, பெத்தவர்கிட்டையும் குழந்தைகள்கிட்டையும் அந்த செலிகை உண்டே, அந்த செலிகை சத்குருநாத்தால் கிட்ட நிச்சயமா இருக்கணும். ஏன்னா பயந்து போய் சில விஷயங்களை கேட்கறதுக்கு மனசுல தங்க வச்சு பயத்தினால கேட்காம விட்டுவிட்டா அந்த சந்தேகங்களும் அந்த கேள்விகளும் மனசுலயே தங்கிவிடும். இவன் எந்த மோட்ச மார்க்கத்துல போகிறதுக்கு முயற்சிக்கிறானோ அதுக்கு இதெல்லாம் தடங்களா போய் சேரும். அது இவனுக்கும் நல்லதில்லை, குருநாதருக்கும் நல்லதில்லை. இந்த சமாசத்தை ஆரம்பிக்கும் பொழுதே நிர்பயமாக ஒரு கால் குரு ஏற்கனவே இதுக்கு முன்னாடி சமாசத்தை ஒரு கேள்வி கருத்து திட்டினார் குரு. ஒரு கால் திட்டு விழுமோங்கிற பயம் கூட கிஞ்சித் மனசுல இருக்கு. ஆனாலும் அந்த சிஷ்யனுக்கு இந்த குருவை விட்டா வேற யாரு? குரு தானே எல்லாமே. அதனால இந்த குரு கிட்ட கேட்காம இருக்கணும்னு எப்படி தோணும் இந்த சிஷ்யனுக்கு? குரு கிட்ட தான் கேட்கணும். அங்க இங்கேயும் கேட்டு சரியான விடை கிடைக்காமல் தப்பும் தவறுமான சில விஷயங்களை மனசுல வாங்கின்றதுனால ரொம்ப ஹானி உண்டாகும். அதுக்கு திட்டு வாங்கினாலும் பரவாயில்ல, குருநாதால் கிட்டே கேட்டுறது நல்லது அப்படின்னு ஸ்ரோதி வினவி வக்தயாசி, வக்தாவாக சத்குருநாதால் சமர்த்த ராமதாசர் இடத்துல ஸ்ரோதாவாக இருக்கக்கூடிய சிஷ்யன் கேட்கறான். எல்லா இதுவரைக்கும் எவ்வளவு சமாசங்கள் நீங்க சொன்னேளோ, எவ்வளவு பாடங்கள் நீங்க சொன்னேளோ, எல்லாத்துலயும் குரு மகிமை சாது மகிமை, குரு மகிமை சாது மகிமை அப்படிங்கிறது மாறி 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 எப்படியும் பரிமளிக்கிறது. சத்சங்காச்சி மகிமா கைசி, இது ரெண்டுத்தையும் தவிர வேற எதுவும் கதி இல்லைன்னு நீங்க பல விதத்துல சொல்லியாச்சு. ஒத்துக்கிறோம், நீங்க சொன்ன இந்த விஷயத்தையும் நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா ஒரு சந்தேகம் பார்க்கிறார் சமர்த்தர். என்ன சந்தேகம் கேட்கிறான் இந்த விஷயத்துல போய்? உடனே அவன் சொல்றான், மோக்ஷ லாபே கிதா திவசி. ஒருவன் ஒரு சத்குருநாதனை சரணம் அடைஞ்சதுக்கு அப்புறம் எவ்வளவு நாள்ல மோட்சம் கிடைக்கும்? சத்சங்கமே இல்லாம இருக்கக்கூடிய ஒருவன் அவனுக்கு சத்சங்கம் லபிச்சு கொடுத்தாத்தினால் எவ்வளவு நாள்ல அவனுக்கு மோட்சம் கிடைக்கும்? ஹே மஜ திரோபாவே, இது நீங்க எங்களுக்கு சொல்லணும். தரிதா சாதுச்சி சங்கதி கிதா திவசா ஹோதே முக்தி. ஏன்னா எவ்வளவோ பேரை நானும் பாக்குறேன், சத்சங்கம் 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 சத்சங்கம்னு அலையறா, எடுத்துக்கலாம் குருநாதா குருநாதான்னு சொல்றா. ஆனா அவள்லாம் முக்தி அடைஞ்சதாக எனக்கு தெரியலையே அப்படிங்கிற அந்த சுரோதா. தரிதா சாதுச்சி சங்கதி, சாது சங்கமும் கிடைக்கவும் கிடைச்சு கிதா திவசா ஹோத்தே முக்தி, எவ்வளோ நாள் ஆயிடுத்து, ஆனா இவங்க எப்போ முக்தி கிடைக்குமோ எனக்கு தெரியலையே. ஹா நிச்சய நான் இப்படி கேட்கறேன்னு நீங்க நினைச்ச கூடாது சத்குருநாதா. உங்க மேல எனக்கு சம்சயம் உண்டு இருந்துன்னு நான் கேட்கல. என் மனசுக்கு என்ன தெரியணும்னா, சத்சங்கமோ குருநாதனோ ஒரு ஜீவன் அடைஞ்சு விட்டானால் அவனுக்கு மோட்ச மார்க்கம் திறந்து விடும் நீங்க சொல்றேன். ஆனா அந்த மோட்ச மார்க்கம் திறந்து விட்ட அப்புறம் எப்போ அந்த மோட்சம் அடைவான் அது தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசைனால நான் கேட்கிறேன். ஹா நிச்சய கிருபா மூர்த்தி மஜ தீனாசி கராவா. நான் ரொம்ப தீனம், இது மாதிரிலாம் கேள்விலாம் கேட்க கூடாதுதான். ஆனா என் மனசுல இந்த கேள்வி வந்ததுன்னா நான் உங்களிடத்துல கேட்காம நான் இருக்க மாட்டேன். எப்படி இருப்பேன்? உங்களிடத்து தான் நான் கேட்பேன், வேற எங்கேயோ போய் கேட்க மாட்டேன். இது மாதிரி கேள்வியே மனசுல வரக்கூடாது அப்படின்னு யாரா எதிர்பார்த்தானால் அவ காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். நான் தீனன், என் மனசுல ஏதோ அந்த கேள்வி வந்துடுத்து. மஜ தீனாசி கராவா ஹா நிச்சய கிருபாமூர்த்தி, கிருபாமூர்த்தியாக இருக்கக்கூடிய தாங்கள் கிருபை பண்ணி எனக்கு நீங்க இந்த சம்சயத்தை நீங்க சேதனம் பண்ணணும். முக்தி லாபே தத்ஷணி. உடனே சொல்றார் சத்குருநாதால், உடனே சொல்றார், இப்படி என்னடா ஒரு கேள்வி கேட்கறேன்னு சுட்டல, அருமையா பேசுறார். எத்தனை பாசிட்டிவா பேசுறார் பாருங்க சமர்த்தர். இப்படிதான் ஒரு குரு இருக்கணும். சொல்றார் முக்தி லாபே தக்ஷணி. முக்தி எந்த க்ஷணம் ஒருவன் சத்குருநாதால் சம்சர்க்கத்துல வந்தானோ, எந்த க்ஷணம் ஒருவன் சத்சங்கத்துடைய சம்சர்க்கத்துல வந்தானோ அந்த க்ஷணமே அவனுக்கு முக்தி நிச்சயம் அப்படி சொல்லி நின்னுட்டார். ஸ்ரோதாக்கள் பார்க்கிறேன்னு இப்படி சொல்லிவிட்டார் இவர். ஆனா எவ்வளவோ பேர் சத்சங்கத்துல இருந்துட்டும் சத்குருநாதால் இடத்துல இருந்துட்டும் முக்தி கிடைக்காதவா எவ்வளவோ பேர் நம்ம பார்க்கிறோமே. அப்படி நினைக்கிறான். நினைச்சுட்டே இருக்கிறதுல ஒரு பாஸ் கொடுக்கிறார் சமர்த்தர். ஒரு பாஸ் கொடுத்து திருப்ப சொல்றார், ஆனால் விஸ்வாசதா நிரூபணி. சத்குரு என்ன சொல்லறாரோ, சாதுக்கள் என்ன சொல்லறாளோ, அவ சொன்ன சொல்லல இஞ்சித் கூட சம்சயம் இல்லாமல்
கிஞ்சித் கூட அபிப்பிராய பேதம் இல்லாமல், கிஞ்சித் கூட டவுட்டே இல்லாமல் 100% எவன் பரிபூர்ணமான விசுவாசத்தோட இருக்கானோ அவனுக்கு தட்சணம் முக்தி லபிக்கும். அப்படியே நம்புறதுனா என்ன? அப்படியே நம்புறதுனா அவ என்ன சொல்லறாளோ அதை அப்படியே மனசுல வாங்கிண்டு அது பிரகாரம் இருக்கிறது. அப்போ சத்குருநாத்தாலோ சாதுக்களோ பேசும் பொழுது நம்ம மனசை அங்க இங்கேயும் அலைய விடக்கூடாதாம். ஏகாகிர சித்தத்தோட இருக்கணுமாம். ஏகாகிர சித்தத்தோட அவ சொன்ன விஷயம்ல மனசுல கிரகிச்சுண்டோமானால் நம்மளுக்கு முக்தி தட்சணம் லபிக்கும். இம்மி அளவு கூட அந்த அவிஸ்வாசம் இருக்கக்கூடாது. ஆனா என்ன ஆகிறது? பெரும்பாலும் என்ன ஆகிறது? துஷ்சீதப்பனே ஹானி ஹோதசே. துஷ்சீதப்பனே அப்படின்னாக்கா ஏகாகிர சித்தமா இல்லாம இருக்கிறது. அந்த சித்தத்தை பல விஷயங்கள் ஓடின்னு இருக்கு. அப்போ சத்குருநாத்தாள் சரணச்சாயல உட்காந்து இருக்கோமே தவிர, அவர் பண்ணக்கூடிய பிரவச்சனங்கள் உபன்யாசத்தையும் கேட்டு இருக்கோமே தவிர, மனசுல 1000 விஷயம் அட் த சேம் டைம் ஓடுறது. அப்போ மனசு ஏகாகிரமா இல்லை. எங்க மனசு ஏகாகிரமா இல்லையோ அங்க துஷ்சித்தமா இருக்கு மனசு. எங்க துஷ்சித்தமா இருக்கோ அங்க விசுவாசம் போராது. எங்க விசுவாசம் இல்லையோ அங்க எப்படி தட்சணம் லபிக்கும்? அப்ப எப்ப வரைக்கும் விசுவாசம் வருமோ அப்ப வரைக்கும் உனக்கு முக்தி கிடைக்காது. அதுதான் உன் கேள்விக்கு பதில். அப்ப எப்ப முக்தி கிடைக்கும் கேட்டையே, என்னைக்கு நிசம்சயமாக உன் ஹிருதயம் மாறுறதோ, அதாவது என்னைக்கு பரிபூர்ணமா குருநாதாள் சொன்னதை நீ நம்பிண்டு அதை ஏத்துக்கிறையோ அன்னைக்குதான் உனக்கு முக்தி கிடைக்கும். ஸ்ரோதா கேட்டு இருக்கான். இத கரெக்ட் தானே இவர் சொல்றது? அப்ப ஸ்ரோதா திருப்பி சொல்றார், சுச்சிதப்பனே துஷ்சீத மனோ ஹோத்தே அகஸ்மாத் தியாச கராவே நிவாந்த கோணே பரி. நீங்க சொல்றது கரெக்ட் தான் குருநாதா. ஏகாகிர சித்தத்தோட துஷ்சித்தமா இருக்கக்கூடாது, நீங்க சொல்றது புரியுது. ஆனா அந்த சத்குருநாத்தாள் சந்நிதியில் உட்காரும் பொழுது, அவர் பிரவச்சனத்தை ஆரம்பிக்கும் பொழுது எல்லாம் கரெக்டா தான் இருக்கு, மனசு ஏகாகிரமா தான் இருக்கு. கேட்க ஆரம்பிக்கிறோம், திடீர்னு பார்த்ததுன்னா சுச்சிதப்பனே, சுச்சிதமா இருக்கக்கூடிய சித்தம் துஷ்சித்தமா மாறி விடுறதே. மனோஹோத்தே அகஸ்மாத் திடீர்னு மாறி விடுறதே மனசு. அப்படி தியாச கராவே நிவாந்த கோணே பரி. அப்படி மனசு மாறும் பொழுது அந்த மனசை எப்படி ஒரு நிலைக்கு கொண்டு பரிபூர்ணமா சுச்சிதமா எப்படி இதை நிறுத்தி வைக்கணும்? உடனே அதுக்கு பதில் சொல்றார், மனாச்சா தோடுன ஓடி ஸ்ரவணி பைசாவே ஆவடி சாபதப்பனே கடீனே கடி கால சார்த்தக கராவா. நீ கேட்ட கேள்வியிலேயே பதில் இருக்குப்பா. சுச்சித்தமா உட்காரும் போது திடீர்னு மனசு ஓடி போயிடுறதுன்னு சொல்றையே, மனசோடு நேச்சரே அதுதானே. விதவிதமான விஷயங்கள், விதவிதமான வஸ்துக்கள் இருக்கே, அதெல்லாம் மனசை ஆக்கிரமிக்கும். அதை ஆக்கிரமிக்கும் பொழுது மனசு தானா அதுகிட்ட ஓடும். மனசு ஓடுறதுன்னு சொல்லாதே. மனசு ஓடுறதுக்கு காரணம் நீ அதுக்கு விதவிதமான விஷயங்கள் அதுக்கு இறை கொடுக்கறதுனால தானே மனசு ஓடுறது. அதனால அந்த மனசு ஓடாம பிடிச்சு வைக்கணுமானால் தேவையில்லாம லோகாயத்தமான விஷயங்களை போட்டு அதுக்கு எக்ஸ்போஸ் பண்ணிட்டே இருக்கியே, அதை நிறுத்து. மனாச்சா தோடுன ஓடி, நீ மனசுக்கு இந்த இறைய கொடுக்கறத நிறுத்து. தானா மனசு நிக்கிறதா இல்லையா பாரு. நீ மனசுக்கு இறைய கொடுக்க இங்கேயும் ஓடுறேன்னு அங்கேயும் ஓடுறேன்னு ஓடதான் ஓடும். அதனால நீ உன்னுடைய வாதாவரணத்தை நல்ல வாதாவரணமா நீ மாத்தணும். உன் மனசுக்கு சத்விஷயமான இறையே கொடுத்துருந்ததுன்னா சத்விஷயமான பல விஷயங்கள்ல மனசு ஓடும். மனசு ஓடுறது நிற்க போறதுல, ஆனா சத்விஷயத்திலேயே ஓடின்னு இருக்க. லௌகிகமான விஷயங்கள் அதுக்கு நிறைய எக்ஸ்போஸ் பண்ணனே, ஆனால் மனசு அதுல தானே ஓடும். அப்ப நீ என்ன பண்ணணும்? சமணி பைசாவே ஆவடி. அந்த மனசு கொஞ்சம் ஓடுற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, நிறைய கதாசிரவணம் பண்ணிட்டே இருக்கணும். பண்ணிட்டே இருக்கும் பொழுது என்னாகும்? கொஞ்ச நேரம் நீ சுச்சிதமா கேட்கும் பொழுது அது புத்திக்கு ஏறும். அதுக்கு புத்திக்கு ஏறினதுமே மனசுக்கு ஆறுதல் உண்டாகும், நிம்மதி உண்டாகும். அந்த நிம்மதி ஆவடியா மாறும். அதுல ஒரு பிடித்தனம் வந்துடும் உனக்கு. அதெல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிடும். எப்போ மனசுக்கு அதெல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சதோ அப்புறம் தானா மனசு அதை நோக்கியே ஓடும்பா. சாபதப்பனே கடீனே கடி கால சார்த்தக கராவா. அதனால அப்பப்போ கடீனே கடி, அப்பப்போ கால சார்த்தகமான காலமா நீ தாட்டணும்.
கொஞ்ச நேரம் கதாசிரவணம் பண்ணு, கொஞ்ச நேரம் ஜபம் பண்ணு, கொஞ்ச நேரம் கீர்த்தனம் பண்ணு, கொஞ்ச நேரம் பட்டனம் பண்ணு. ஏதோ விதத்துல ஒரே விஷயமா பண்ணினாதானே மனசுக்கு அலுப்பு வரும். அதனால அலுப்பு வராம இருக்கிறதுனால தானே பல விஷயங்களை நம்ம ஈடுபடுறோம். ஆனா பல விஷயங்கள் லௌகிகமான விஷயமான ஈடுபட்டதுனாக்கா அப்படியே ஓடி போயிடும் மனசு. அதனால மனசுக்கு அலுப்பு வராம இருக்கணும், பல விஷயங்கள் ஈடுபடணும். ஆனா அந்த பல விஷயமும் எல்லாமே எதெல்லாம் நம்மளுக்கு சார்த்தம் உண்டாக்கி தருமோ அதுல ஈடுபடணும். அதனால்தான் கொஞ்ச நேரம் பூஜா, கொஞ்ச நேரம் அர்ச்சா, கொஞ்ச நேரம் தியானம், கொஞ்ச நேரம் தப்பம், கொஞ்ச நேரம் ஜபம் அப்படின்னு விதவிதமான விஷயங்கள்ல ஈடுபடு. ஆனா விதவிதமா எதுல ஈடுபடுறியோ எல்லாமே சத்விஷயமாக வச்சு ஈடுபட்டு ஆனால் சார்த்தகமான காலம் கழியும். சார்த்தகமான காலங்கிறது என்னது? மனசுக்கு அப்பப்போ 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 இன்புட் வந்து பகவத் விஷயமே தான். அர்த்த பிரமேய கிரந்தாந்தரி சோதூனக்யாவே அபியாந்தரி துஷ்சீதப்பண ஆலே தரி புனா சிரவண கராவே. நல்ல கிரந்தங்கள், உயர்ந்த கிரந்தங்கள், ஸ்ரீமத் ராமாயண பாகவதாதி கிரந்தங்கள், சாஸ்திர கிரந்தங்கள், இப்பேற்பட்ட அர்த்த பிரமேயமாக இருக்கக்கூடிய கிரந்தங்களை படி. அந்த கிரந்தங்களுக்கு மகான்கள் சாதுக்கள்லாம் எழுதின அர்த்தங்கள், பாவார்த்தங்கள்லாம் படி. சோதூனக்யாவே அபியாந்தரி. ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் ஒவ்வொரு வாக்குக்கும் உள்ள கர்ப்பிதமான எவ்வளவோ விஷயங்கள் மகான்கள் சொல்லியிருக்காளே, அதெல்லாம் சோதூனக்யாவே, அதெல்லாம் தேடி பிடிச்சு நீ சம்பாதிச்சு எடுத்துக்கோ. அவ்வளவு கிரந்தங்களுக்கும் இதெல்லாம் அர்த்தங்கள்லாம் நீ தெரிஞ்சு வச்சுக்கோ. சிலப்போ என்ன ஆகும், இதை பண்ணும் பொழுதும் துஷ்சீத்த பண்ண ஆலே. இப்பவும் சிலப்போ மனசு கொஞ்சம் கலையும், கொஞ்சம் அங்கங்க அலையும் போது என்னாகும், அந்த அலைஞ்ச நேரம் நீ என்ன படிச்சையோ என்ன கேட்டையோ அது மனசுல தங்காம போயிடும். அடாடா திருப்பி மனசு கோட்டை விட்டுட்டேனே அப்படின்னு உனக்கே தெரியும் இல்லையா? தெரிஞ்சப்போ திருப்பி அதே விஷயத்துக்கு வா. துஷ்சீத பண்ண ஆலே தெரி. ஒரு கால் ஏகாகிர மனசு தவறி எடுத்தினாலும் புனா சிரவண கராவே, திரும்பவும் அந்த விஷயத்தை சிரவணம் பண்ணினேனால் நாளடைவில் அதெல்லாம் மனசுல தங்க ஆரம்பிக்கும். சில பேர் இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்காம இருக்கா அப்படிங்கிறார் சமர்த்தர். சத் விஷயத்துல ஈடுபடுறேனாக்கும் அப்படின்னு நினைச்சுண்டு இதை தெரிஞ்சுக்காம இருக்கா. ஏகாகிர சித்தத்தோட இருக்கணுங்கிறது தெரிஞ்சுக்காம என்ன பண்றா, மணிக்கூர் கணக்கமா பாராயணம் பண்றா. ஆனா பாராயணம் பண்ண நேரம் முழுக்க மனசு எங்கேயோ அலைஞ்சிட்டு இருந்தது. நிறைய பூஜையெல்லாம் பண்றா, கிலோவா புஷ்பம்லாம் வாங்கி பூஜை பண்றா. ஆனா பூஜை பண்ற நேரத்துல ஒரு க்ஷணம் கூட பகவானிடத்தை ஈடுபடாமல் ஒரு பட்டாட்டோபமான பூஜை பண்றா. சில பேர்லாம் கீர்த்தனம் பண்றேன், நான் கீர்த்தனம் பாடுறேன்னு நினைச்சுக்கிறா. பகவத் கீர்த்தனம் பாடும் பொழுது பகவானோட குணங்கள்ல மனசு திரவிச்சு போகிறதுக்கு பதிலா தன்னுடைய கீர்த்தன திறமையை காமிக்கிறா. காலம் முழுக்க தன்னுடைய ஜன்மா முழுக்க அப்படி செலவழிக்கிறவா நிறைய பேர் உண்டு. அர்த்தாந்தர பாகில்யாவின இந்த விஷயங்கள்லாம் இருக்கேன், இந்த கிரந்தங்கள்லாம் இருக்கேன், இதனுடைய அர்த்தாந்தரங்கள்லாம் தெரியாமல் அதுக்கெல்லாம் தன்னுடைய மனசை கவனம் கொடுக்காமல் உகேச்சீகரீஜோ சிரவண சும்மா பிரவச்சனத்துக்கு மேல பிரவச்சனம், பிரவச்சனத்துக்கு மேல பிரவச்சனம், பிரவச்சனத்துக்கு மேல பிரவச்சனம் கேட்டு இருந்தா என்னையா பிரயோஜனம்? தோ ஸ்ரோதானவே, அவனை ஸ்ரோதால சேர்க்க முடியாது. பாஷாண மனுஷ்ய வேஷே, அவன் பாஷாணம் தான் சொன்ன, பாறாங்கல்லு தான் சொன்னோம். ஆனா மனுஷ்ய வேஷத்துல வந்த பாறாங்கல்லு அப்படின்னு விட்டார். இடிக்கிற மாதிரி பேசுறார். எவ்வளவு பேர் இது மாதிரி இருக்கா? சத்சங்கத்தை இருக்கேன்னு சொல்லிட்டு அது ரீச்சுவலிஸ்டிக்கா ரொட்டீனா போயிடுது. எந்த காரணத்துக்காக அந்த சத்சங்கத்தை வந்தாலோ அந்த காரணம் மறந்து போய் எவ்வளவு பிரவச்சனங்கள் நான் போனேன் அப்படிங்கிற கணக்கு, எவ்வளவு பாராயணங்கள் நான் பண்ணேன் அப்படிங்கிற கணக்கு, எவ்வளவு தீர்த்த கஷேத்திரம் போனேன் அப்படிங்கிற கணக்கு, எவ்வளவு பஜனைகள் பண்ணிவிட்டேன் அப்படிங்கிற கணக்கு, அப்படி கணக்குக்காக பண்றவா இருக்கா. கணக்குக்காக இதெல்லாம் பண்ணணும்? அதுல இருக்கக்கூடிய அர்த்தாந்தரங்கள்ல மனசை கொடுக்கறதுக்காக அல்லவோ பண்ணணும். ஒரு தரம் பண்ணினா கூட அப்படியே ஹிருதயத்தை கொடுத்து பண்ணிவிட்டானால் சமர்த்தர் சொன்ன மாதிரி தற்காலம் முக்தி கிடைச்சுடும், உடனே கிடைச்சுடுமே. ஆனா அப்படி பண்ணாமல் ஜன்மா முழுக்க ஒரு ரீச்சுவலிஸ்டிக்கா ரொட்டீனா பண்ணிட்டு இருந்தா அவனும் பாராங்கல்லும் ஒண்ணுதான் அப்படின்னு விட்டார். ஏதே ஸ்ரோதே மானித்தீல சீனை, இவர் சொன்னது தப்பே கிடையாது. ஆனா சொல்லும் போது ஹார்ட் ஹிட்டிங்கா அப்படி சொல்லும் பொழுது பலார்னு அரையறா மாதிரி பேசும்பொழுது மனசு கஷ்டமா தானே இருக்கும்.
இப்படி சொன்னதுமே அங்க இருக்கக்கூடிய ஸ்ரோதாக்கள் கொஞ்சம் மனசு நொந்து போயிடுத்தாம். ஏத்தே ஸ்ரோத்தே மானித்தீல சீன, மனசு க்ஷீணம் அடைஞ்சுடுத்து அவர் சொன்னதை கேட்டு. ஆமாச கேலே பாஷான், எப்படி ஸ்ரோதாவாக இருக்கக்கூடிய எங்களை வந்து பாஷானம்னு சொல்லிவிட்டாரே அப்படின்னு நினைச்சு ஏக்கத்தோட திரும்பி பார்க்கறா. சத்குருநாதாவோட முகத்தை ஏக்கத்தோட பார்க்கறா. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் சுவாமி, நீங்க என்ன சொல்றீங்களோ எல்லாம் 100% ரைட்டு, நாங்க என்ன பண்றது அப்படின்னு ஒரு ஏக்கத்தோட பார்க்கும் பொழுது பாவமா இருக்கு சமர்த்தருக்கே. உடனே சொல்றார், தரி பாஷானாச்சே லட்சண சாவத ஐக்கா. பாஷாணம்னா என்னன்னு சொல்றேன், நீ வந்து உன்னையே பாஷாணம் நினைச்சுக்கிற அப்படிங்கிறது அந்தர்கதமான கேள்வி அந்த ஸ்ரோதாக்கு. இப்படி பார்த்த பொழுது பாஷாணம்னா என்னன்னு சொல்றேன் கேளு, அதுக்கப்புறம் நீ பாஷாணவா நீ ஸ்ரோதாவாங்கிறது நீ தீர்மானம் பண்ணிக்கோ அப்படிங்கிறார். வாங்குடா திக்கடா போடிலா பாஷாண கடூன நீட்ட கேலா தூசரே வேளே சி பாகிலா தரித்தோ தைசே சீயசே. ஒரு பெரிய பாறாங்கல்லு, கோடாமனான்னு இருக்கு அந்த பாறாங்கல்லு. அந்த பாறாங்கல்ல வந்து ஒரு கோடாலியால் அடிச்சு சின்ன சின்ன பீஸா ஒருத்தன் ஆக்குறான். வாங்குடா திக்கடா போடிலா, கோணாமனான்னு இருக்கக்கூடிய பாஷாணத்தை ஒருவன் உடைச்சான், 2-3 பீஸா உடைச்சு போட்டான். பாஷாண கடூன நீட்ட கேலா உடைச்சு போட்டுட்டு போயிட்டான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்து பார்த்துன்னா அந்த பாஷாணம்ல ஒண்ணுக்கு ஒண்ணு திரும்பி ஒட்டிட்டு பழைய மாதிரி ஒரே பாறாங்கல்ல ஆயிருக்குமோ? ஆகாதே, எப்படி உடைச்சுட்டு போட்டையோ அப்படியே கடக்கும். துஸ்ரே வேளே சி பாகிலா தரித்தோ தைசேச்சி எசே. திரும்ப வந்து பார்த்ததுன்னா அப்படியே கடக்குது. இதுக்குதான் பாஷாணன்னு பேர். புரியறதா நான் என்ன சொல்றதுன்னு? சிஷ்யனுக்கு எங்கேயோ சுரோத்தாக்கு புரியற மாதிரி இருக்கு, ஆனா இவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு முழுக்க மனசுக்கு இன்னும் இறங்கல. உடனே சொல்றார், டாக்கினே கப்பலி போடிலி தே மாகுதி நாஹி ஜடலி மனுஷாச்சி குபுத்தி ஜாடிலி தரித்தே புனாலாகேன். அப்பனே, இந்த பாஷாணத்து 2-3 பீஸா ஒட்டி உடைச்சு ஒரு பெரிய டேங்க், டாக்கினே கப்பலி போடிலி, டேங்குக்குள்ள போட்டான் ஒருத்தன். தனித்தனியா வச்சுட்டு இருந்த பாஷாணத்தை ஒரே ஒரு டேங்குக்குள்ள போட்டான். ஒரே ஒரு டேங்க்ல போட்டதுனால திருப்பி ஒட்டிக்குமோ? வடியில வச்ச போது ஒட்டிக்கல, உள்ள டேங்குக்குள்ள வச்சதுனால ஒட்டிக்குமோ? நாஹி ஜடலி, ஒட்டிக்காதே. அந்த டேங்குக்குள்ள போட்டு எடுத்தாலும் ஒட்டிக்காதே. தீர்த்தத்தை போட்டோங்கிறத தீர்த்தத்தினால ஒட்டிக்க போறது பாறாங்கல், ஒட்டிக்காது. மனுஷாச்சி குபுத்தி ஜாடலி, ஆனா மனுஷனோட புத்தி இருக்கே இங்கும் அங்கும் எல்லா இடத்தும் சிதறி போயிருக்கு அந்த பாஷாணம்னு அதுக்காக தான் சொன்னேன். எப்படி பாஷாணத்தை உடைச்ச இங்கும் அங்கும் சிதறி போறதோ அது மாதிரி மனுஷனுடைய புத்தியும் மனசும் இங்கும் அங்கும் சிதறி போறது. பாஷாணத்தை என்ன பண்ணினாலும் திருப்பி ஒட்டி சிங்கிள் பாஷாணமா பழைய மாதிரி ஆக்க முடியாது. ஆனா மனுஷனுடைய புத்தி மாத்திரம் குபுத்தியா இருந்து இங்கும் அங்கும் போன மனுஷ புத்திய திரட்டி உக்காத்தி வச்சு அவனுக்கு ஒரு உபதேசம் பண்ணினா தரீதே புன்ஹாலாகே, திரும்பவும் அங்கும் இங்கும் அலையக்கூடிய அந்த புத்தி ஒரே பழைய மாதிரி ஆயிடும். ஆகுமாகாதா? ஸ்ரோதாக்கெல்லாம் தலையாட்டுறா. ஆகும் ஆகும். அப்ப நீ சொல்லு, நீ ஏன் மனசு கஷ்டப்படுத்திக்கிற? உன்னை நான் பாஷாணம் சொன்னேன்னா எந்த மனுஷனையுமே நான் பாஷாணம் சொல்ல முடியாது. ஏன்னா மனுஷன் அவன் வந்து அப்படி வந்து ஒரு சத்விஷயத்தை ஈடுபடும் போது ஈடுபாடு இல்லாம ஈடுபடுறானேன்னு சொல்றதுக்காக பாஷாணன் திட்டினேனே தவிர, நல்ல வேலை அந்த மனுஷனுக்கு நல்ல புத்தியை சொன்னோமானால் அந்த நல்ல புத்தி திரும்பவும் வந்துடும் அவனுக்கு. சாங்கதா அவகுண கேலா. உடனே ஸ்ரோதா சொல்றார், நீங்க சொல்றது கரெக்ட் சுவாமி, நீங்க சொல்றது சரி. சாங்கதா அவகுண கேலா. ஆனா பாருங்களேன், அந்த குருநாதால் கிட்ட உட்காரும் பொழுதோ அந்த சாது கிட்ட உட்காரும் பொழுதோ அவகுணம் அப்படிங்கிறது பேடுறது புன்ஹா மாகுதா ஜடலா. ஆனா என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த அவகுணம் திரும்பவும் வந்து அந்த மனசுல ஒட்டிண்டு விடுறதே. எனக்கு என்ன தோன்றதுன்னா, யாக்காரனே மாகாம்பலா பாஷாண கோட்டா, நீங்க வந்து எங்களை பாஷாணன்னு திட்டினது தான் சரி. ஏன்னா பாஷாணத்தை வந்து அவகுணம் வந்து திரும்பி ஒட்டிக்காமலாது இருக்க, அதை உடைச்சா ஒரு நல்ல பாஷாணத்தை உடைச்சு வேண்டாத பீஸை உடைச்சு போட்டுட்டோம்னா அந்த வேண்டாத பீஸ் திருப்பி வந்து பாஷாணத்தை ஒட்டிக்கிறது இல்லையோ. ஆனா இந்த அவகுணத்தை இங்கே தள்ளி விட்டுட்டேனால் அந்த அவகுணம் திரும்பி வந்து ஒட்டிக்கிறது. இதை பார்க்கறதுல
பாஷாணம் பாறாங்கல்லே பெட்டர்னு தோன்றது எனக்கு அப்படின்னு இப்போ ஸ்ரோதா சொல்றான். அப்பவே சத்குருநாத்தால் மனுஷனை பார்த்து ஸ்ரோதாவை பார்த்த பாஷாணம் அப்படின்னு சொன்னப்போ ஸ்ரோதாக்கு மனசை கஷ்டப்பட்டது. ஆனா அதுக்குள்ள உள்ள இருக்கிற விஷயத்தை எடுத்து சொன்ன பொழுது இவனுக்கே தோன்றது இல்ல பாறாங்கல்ல நம்மளோட பெட்டர் தோணி எடுத்து. ஜாச்சா அவகுல ஜடேனா தோஷோ தோப்ப மேல மேல சொல்றான். பாஷாணமா எவனிடத்துல அவகுணம் இப்படி தள்ளி போட்டு திரும்பி ஒட்டிக்கிறதோ, அதாவது எவனிடத்துல எத்தனை உபதேசம் பண்ணினாலும் அவகுணம் அவனை விட்டு கிளம்பவே மாட்டாங்கிறதோ அவன் பாஷாணாகூன உணா, அவன் பாஷாணத்தை விட இன்னும் கீழ்த்தரமா இருக்கிறவன். பாஷாண ஆகலா ஜானா கோட்டி குணே. எனக்கு என்ன தோன்றதுன்னா பாஷாணம் இவனோட கோட்டி தரவை இவனோட இன்னும் வசந்தது அப்படின்னு சொல்றான் ஸ்ரோதாவும். உடனே சமர்த்தர் சொல்றார், புரிஞ்சுண்டியா நான் சொன்னத? இப்ப நான் சொல்றேன், கோட்டி குணே கைசா பாஷாண தியாச்சேஹி ஐகாலக்ஷண ஸ்ரோதே கராவே சவண சாவதோனி. நீனே சொல்லிட்டாலியா அந்த விஷயத்த. கோட்டி குணம் ஒரு பாஷாணமே பாறாங்கல்ல இவனோட கோட்டி மடங்கு இதுவனோட பெட்டர் நீயே சொல்லிட்டா இல்லையா? அது கோட்டிகளும் எப்படி பெட்டர் அப்படின்னு சில விஷயங்களை நான் சொல்றேன். நான் சொல்ற விஷயத்த கவனம் கொடுத்து கேளு அப்படிங்கிறார். மேல நாளைக்கு சிரவணம் பண்ணுவோம். ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். 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 ஹரே